அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. இந்த உலகில் முதலில் தோன்றிய மொழியாம் தொன்மை வாய்ந்த நம் செந்தமிழ் மொழியின் இலக்கிய அமுதினை நாம் அனைவரும் சுவைத்து மகிழும் வகையில் நமது சமரச ஜோதி யூடியூப் அலைவரிசையில் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு கலந்துரையாடுவதில் அடியேன் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இலக்கியம் என்றால் என்ன? மனித வாழ்வின் உண்மையான இலக்கினை எடுத்தியம்பும் இரவா புகழுடைய நூல்கள் அனைத்தும் இலக்கியமே ஆகும். அந்த வகையில் நம் அருந்தமிழ் மொழியில் எண்ணற்ற ஆன்றோர்கள் தோன்றி பல பக்தி கதை காவியங்களையும், சித்தர்கள் மெய்ஞானம், வைத்தியம், வானவியல் இலக்கிய நூல்களையும், தமிழறிஞர்கள் பலரும் புதினங்கள், தமிழ் இசை, நாடக நூல்களையும் இயற்றி இந்த உலகோர் பயன்பெற அளித்துள்ளார்கள். அத்தகைய நம் பைந்தமிழ் மொழியின் இலக்கியத்தின் சொற்சுவையையும் பொருட்சுவையையும் நாம் அனைவரும் உணர்ந்து அனுபவித்து அதை இயற்றி தந்தவர்களின் பெருமையை போற்றுவதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும். இந்நிகழ்ச்சியை காணும் அன்பர்களும் இதில் பங்கு பெறலாம். தமிழ் இலக்கியம் சார்ந்த கலைப்படைப்புகளை நமது சமரச ஜோதி வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். சிறந்த கலைப்பதிவுகள் வெளியிடப்பட்டு அதற்கான சன்மானமும் வழங்கப்படும். இன்றைய முத்தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக திருவள்ளுவ பெருந்தகை இயற்றிய உலக பொதுமறையாம் திருக்குறளின் கடவுள் வாழ்த்தினை இசைப்பாடலாக பாடி தொடங்குவோம். நமது திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் திருக்குறளில் சாகா கல்வி குறித்து தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள். அவர் வழியில் நின்று திருக்குறளின் பொருளை காண்போம். திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனாலாய பயனென்கொள். கற்றதனாலாய பயனென்கொள். வாலறிவன் நற்றால் தொழாரெனின் மலமிசையேகினார் மானடி சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை யாண்டும் இடும்பை இருந்தே இருவினையும் சேரா இறைவன் பொருளே புகழ் புரிந்தார் மாட்டு. பொருளே புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தமிழ்தான் பொய்தீரொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லான். மனக்கவலை மாற்றல் அரிது. மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணந்தன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால். பிறவாழி நீந்தல் அரிது.
அரிது. கோளில் பொறியில் குணமிலவேம் என் குணத்தான் தாலை வணங்காதலை. என் குணத்தான் தாலை வணங்காதலை. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவன் அடி சேராதார். இப்ப நான் பாடின இந்த திருக்குறள் கடவுள் வாழ்த்தோடைய விளக்கத்தை கொஞ்சம் சுருங்க சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ என்ற அகர முதல் எழுத்தாக இருப்பது போல் இந்த உலகிற்கெல்லாம் ஆதி பகவனாகிய இறைவன் முதல் பொருளாய் இருக்கின்றார். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். நாம் உலகியல் கல்விகளை எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அந்த அறிவுக்கெல்லாம் எட்டாத பொருளாக நமக்குள் வீட்டிருக்கும் இறைவனின் தாளைனை உணர்ந்து நாம் தொழாவிட்டால் நாம் கற்ற கல்வியினால் எந்த பயனும் கிடையாது. மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இறைவன் நமது சிரசில் உள்ள சகஸ்காரமாகிய 1008 இதழ் கொண்ட தாமரை மலரில் வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மலர்மிசை ஏகினார் இறைவன் மானடி சேர்ந்தார். அவர்கள் இந்த நிலத்தில் நீடூடி வாழ்வார்கள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. இறைவன் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட இறைவனின் திருவடியை அடைந்தவர்களுக்கு இந்த உலகியலால் எந்தவித துன்பங்களும் நேராது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நன்மை தீமை என்னும் இருவினைகளால் வரக்கூடிய கர்ம வினைகள் இறைவனின் திருவடியை அடைந்தவர்களை அணுகாது. பொறிவாயில் ஐந்தவிழ்த்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். நாம் 5 புலன்களின் இச்சைகளை அறுத்து ஒழுக்கமான பொய்த்தீர் ஒழுக்க நெறியில் நாம் நின்றால் இந்த உலகில் முழுமையான வாழ்வை வாழ முடியும். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இறைவன் தனக்கு ஏதாலும் ஈடு இணை இல்லாதவன். அப்படிப்பட்ட இறைவனின் தாளை சேர்ந்தால் அல்லாது இந்த உலகியலால் ஏற்படும் மனக்கவலைகளை மாற்ற முடியாது. அறவாடி அந்தணன் தன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாடி நீந்தல் அரிது. இந்த உலகில் அறத்தை பாதுகாக்கும் இறைவனின் திருவடியை சேராவிட்டால் இந்த உலகியலை நீந்தி கடப்பது கடினமாகும். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காதலை. நம் நவக்கோள்களாலும் பொறிகளாலும் நாம் குணம் பெற வேண்டும் என்றால் என் குணத்தானாகிய இறைவனின் தாளை நம் தலையால் தொழ வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். இந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்த வேண்டும் என்றால் இறைவன் அடியை நாம் அடைய வேண்டும். அப்படி நாம் இறைவன் அடி சேரவில்லை என்றால் இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவது மிகவும் கடினமாகிவிடும். இவ்வாறாக திருவள்ளுவ பெருந்தகை திருக்குறளில் பல இடங்களிலும் சாகா கல்வி குறித்து பெரும்பான்மையாக கூறியுள்ளார்கள். அதை நாம் வள்ளல் பெருமானார் வழியில் நின்று அறிய முயல்வோம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.